இன்றைக்கு நாம எந்த வேத பகுதியிலிருந்து பார்க்க போறோம் அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் முதல் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் முதல் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் முதல் அதிகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, விசேஷமாக மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று வரலாறு இருக்கு. சரிங்களா? ஆண்டவர் எத்தனை நாள் உலகத்தை படைச்சாரு? 6 நாள்ல படைச்சாரு. 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். சரிங்களா? இந்த வார சுழற்சி 7 நாள், வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிறதுக்கு பைபிள்ல தான் ஆதாரம் இருக்கு, வேற எங்கேயும் ஆதாரம் இல்லை. இப்போ ஒரு நாளுக்கு, ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கூட விஞ்ஞான ரீதியாக ஆதாரம் சொல்லிடலாம். ஒரு நாள் அப்படிங்கிறது பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கான கால அளவு தான் ஒரு நாள். ஒரு மாசம் அப்படிங்கிறது சந்திரன் பூமியை சுத்தி வருகிற காலம் தான் ஒரு மாசம். ஒரு வருஷங்கிறது சூரியனை பூமி சுத்தி வருகிற கால அளவு தான் ஒரு வருஷம். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமா ஆதாரம் சொல்லிடலான்னு வைங்களேன். ஆனா ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிறதுக்கு எந்த விஞ்ஞான இதுவுமே கிடையாது. பைபிள் மட்டும்தான் சொல்லுது. ஏன் வாரத்துக்கு 7 நாள் அப்படின்னா, 6 நாள்ல கடவுள் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அதனாலதான் வாரத்துக்கு 7 நாள். அப்போ தேவன் இருக்கிறார், அவர் நம்மை படைத்தார் என்பதற்கு இந்த வாரமே ஆதாரமாக இருக்கிறது. வாரத்துக்கு 7 நாள் என்பது ஆதாரமாக இருக்கிறது. சரி, மனுஷனை படைச்சாரு. எப்படி படைச்சாரு, படைச்ச பின்பு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு அப்படின்னு பார்ப்போம். முதல் மனிதனுடைய பேர் என்ன? ஆதாம். சரிங்களா? ஆதாமை படைத்து முதல் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை படைச்சிட்டு நீ எதை ஆகாரமா எடுத்துக்கோ அப்படின்னா, சகலவித பூண்டுகளையும், அதுக்கப்புறம் எங்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளையும், விதைத்தரும் கனி மரங்களையும் நீ என்ன பண்ணும், ஆகாரமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்போ விதைகள், கனிகள் இதெல்லாம் என்னது, ஆகாரமா ஆண்டவர் கொடுக்குறாரு. சரிங்களா? எதை ஆகாரமா கொடுக்குறாரு? பழங்களை, கனிகளை, பழங்களையும் விதைகளையும் என்ன பண்றாரு, ஆகாரமா கொடுக்குறாரு. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு உணவுனா என்ன சொல்லலாம்? உங்களுக்கெல்லாம் பிடிச்ச உணவு, உங்களுக்கு என்ன பிடிச்ச உணவுமா சொல்லுங்க. பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி. சரிங்களா? எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்குமா? சரி, பிரியாணின்னு வச்சுக்குவோம். அதான் இப்போ ரொம்ப நிறைய பிரியாணி கடையை நம்ம பார்க்குறோம் ஊருக்குள்ள. பிடிச்ச உணவு காரசாரமாக நல்ல ஒரு பிரியாணி இருந்தால் நல்லா இருக்கும் நமக்கு. பிரியாணி இல்லைன்னா விருந்தே இல்லை, இல்லைங்களா? அது மாதிரி இப்போ ஆயிடுச்சு நிலவு. ஆனால் யாருக்காவது உடம்பு முடியல, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோ உறவினருக்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லை, பாப்பா அமைதியாக இருக்கணும். சரியா? குட். கவனிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பிரியாணி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? பரவாயில்ல, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்போ நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, என்ன வாங்கிட்டு போவோம்? ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போமா? என்னம்மா? வெரி குட். ஃப்ரூட்ஸ் தான் என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம். ஏன்? ஒரு பிரியாணி தான் எல்லாருக்கும் பிடிச்ச உணவாச்சே, பிரியாணி கொண்டு போய் கொடுக்கலாம்ல. அது சாப்பிட்டா எனர்ஜி வரும். வெரி குட். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா, பழங்கள் சாப்பிட்டா என்ன வரும்? எனர்ஜி வரும். நோயா இருந்தவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, சரியாயிருவாங்க. அப்ப பழங்கள்ல அந்த ஒரு வல்லமை இருக்கு. எப்படி அந்த வல்லமை வந்தது பழத்துக்கு? ஆண்டவர் வந்து அப்படி படைச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் பழங்களை உணவா கொடுத்தாரு. ஏன் பழங்களை உணவா கொடுத்தாருன்னா, அதுல அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கு. அதனாலதான் பழத்தை என்ன பண்றாரு, உணவா கொடுக்குறாரு. தேவன் கொடுக்கறது எதுவுமே சிறந்ததா இருக்கு. அது நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு பழத்தெல்லாம் கொடுத்து பாருங்க, சாப்பிட மாட்டாங்க. பிரியாணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல மசாலாலாம் போட்டு ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. பழம் சாப்பிடுப்பா நல்லதுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போ பழங்கள், விதைகள் இதெல்லாம் என்னது, மனிதனுக்கு உணவா இருக்க கடவுள்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. சிறந்த உணவை கொடுக்குறாரு. என்ன உணவு? சிறந்த உணவை கொடுக்கிறார் ஆண்டவர். சரிங்களா? அப்போ நம்ம உணவுல எது அதிகமா எடுத்துக்கணும்? பழங்கள், விதைகள், காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் அதிகமா என்ன பண்ணும், எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது, அப்ப சிறந்த உணவை மனுஷனுக்கு கொடுக்கிறார். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். அப்போ
ஒரு தோட்டத்தை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் உண்டு பண்றாரு. என்ன தோட்டம்? ஏதேன் தோட்டம். அங்க கொண்டு வந்து ஆதாம் ஏவாளை வைக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்ச ஒரு பெரிய பேலஸ் கட்டி இருக்க முடியுமா ஆதாம் ஏவாளுக்கு? அவங்க தான் பூமியினுடைய ராஜா மாதிரி, அவங்களுக்கு ஒரு பெரிய பேலஸே கட்டி தந்துருக்கலாம். ஆனா ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏன்னா மனுஷன் வாழ்வதற்கு ஒரு சிறந்த இடம் எப்படின்னா ஒரு இயற்கை சூழ்ந்த இடம். இன்னைக்கு பட்டணங்கள்லாம் அடுக்குமாடி கட்டடம் இருக்கு, ஆனா அங்க இருந்தோம் அப்படின்னா அது ஆரோக்கியமானது கிடையாது. ஒரு வீடுனா வீட்டை சுற்றி சில மரங்கள், தோட்டம் இதெல்லாம் இருந்தா மனுஷனுக்கு அது ஆரோக்கியம். வெளியே வந்து அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது அது மனுஷனுக்கு ஆரோக்கியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு மனுஷங்க எங்க இருக்காங்க? பட்டணங்கள்ல பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டணங்கள்ல இருக்காங்க. அது அவங்களுக்கு ஆரோக்கியமா கிடையாது. அப்போ தேவன் ஒரு அழகான இருப்பிடத்தை, சிறந்த இருப்பிடத்தை என்ன பண்றாரு? தராரு. முன்னாடி பார்த்தோம் என்ன உணவு தந்தாரு? சிறந்த உணவு, பழங்கள், காய்கறிகள், தானியங்களை தந்தார். சிறந்த உணவை தராரு. அடுத்து சிறந்த இருப்பிடத்தை தராரு. சரி, அடுத்தது என்ன? அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார். அந்த தோட்டத்தை என்ன பண்றாரு? பண்படுத்தும் காக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. இதான்ப்பா ஏதேன் தோட்டம், இந்த தோட்டத்தை நீ என்ன பண்ணிக்கோ, பார்த்துக்கோ பத்திரமா. அப்போ ஒரு வேலையை கொடுக்கிறார். மனுஷனுக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், அடுத்து என்ன வேணும்? ஒரு வேலை வேணும். அந்த வேலை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. முடியும், கரெக்ட், சாப்பிட முடியும். அப்போ ஒரு சிறந்த வேலையை வந்து என்ன பண்றாருன்னு கொடுக்குறாரு. இது எப்படிங்க சிறந்த வேலை? இன்னைக்கு விவசாயம், இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் டாக்டர் என்னெல்லாம் போயிட்டு இருக்காங்க, நீங்க போய் விவசாயத்தை சிறந்த வேலைன்னு சொல்றீங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம், பணம் நிறைய வரும், ஆனா அது ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. என்னம்மா? நோவு உடனே வந்துடும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆயிரும்? நோவு வந்துடும். அது மட்டும் இல்லாம மன அழுத்தம், நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஆனா இதே நாம விவசாயம் செய்யும் போது அது மனசுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஆரோக்கியம். தேவன் படைத்த அந்த செடிகள் கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்து அதுல வேலை செய்யும் போது அது உடலுக்கும் ஆரோக்கியம், மனசும் தெம்பா இருக்கும். அதனாலதான் விவசாயம் செஞ்சவங்களா வயசானவங்க கூட திடகாத்திரமா இருப்பாங்க. இப்ப இருக்கவங்கள பாருங்க, அப்படி இருக்க மாட்டாங்க, செய்யறது இல்லை. அப்போ தேவனுக்கு அந்த வேலையை தான் முதல்ல மனுஷனுக்கு கொடுத்தாரு. இப்ப அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்றாங்க? உலகத்துக்கு பின்பாக போறாங்க. இப்போ விவசாயம் என்பது ஒரு சிறந்த வேலைன்னு சொல்லலாமா? இப்ப ஆண்டவர் வந்து ஒரு சிறந்த வேலையை கொடுக்கிறார். அது வெறும் தனக்கு தேவையான உணவை உற்பத்திக்காக மட்டும் அதை கொடுக்கல. அந்த வேலை செய்வதன் மூலியமாக அவன் ஆரோக்கியமாக இருக்கணும், கடவுளை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு? அந்த வேலையை கொடுக்கிறார். அப்ப சிறந்த உணவு, சிறந்த இருப்பிடம், சிறந்த வேலை, எல்லாத்தையும் பெஸ்டா தான் கொடுக்குறாரு. கடவுள் கொடுத்தா என்னவா இருக்கு? எல்லாம் பெஸ்டா தான் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு மனுஷனுக்கு நல்ல பெரிய வீடு இருக்கு, வேலை இருக்கு, நல்ல லட்சங்களை சம்பாதிக்கிற வேலை இருக்கு, வீட்டு நிறைய சாப்பிட்றதுக்கு பொருட்கள் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கறான், வெறுமையா இருக்கு வீடு, யாருமே மனுஷங்க இல்லை. அது அவனுக்கு சந்தோஷத்தை தருமா? அப்போ என்னதான் எல்லாம் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு குடும்பம் வேணும், தனக்குன்னு அவனுக்கு ஒரு ஜனம் வந்து வேணும். வீடு வெறுமையா இருந்தா அந்த வீட்டுக்கு வரவே நமக்கு பிடிக்காது. அப்ப ஆதாம் வந்து தனியா இருக்காரு. அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மனுஷன் தனியா இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம். வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை என்ன பண்றாரு? உண்டு பண்றார் ஆண்டவர். அவங்க பேர் தான் என்னது? ஏவா. ஒரு பெஸ்ட் கடவுள் ஒன்று கொடுக்குறாருன்னா அது பெஸ்டா தான் இருக்கும். அப்ப ஏவா தான் ஆதாமுக்கு பெஸ்ட். சில இது பார்க்கும்போது அந்த பையன் நல்ல பையனா இருக்கான், அவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சில பேரை பார்த்தா இருக்கும். சில பேரை பார்த்தா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு, பையன் இப்படி இருக்கானே, அந்த பொண்ணுக்கு போய் இப்படி ஒரு பையனா கணவனா வரணுமா? ஆனா ஆண்டவர் சேர்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்ற துணையா தான் சேர்ப்பார். ஆண்டவர் கொடுக்குற பிள்ளைகளை எப்படி என்ன பண்ணுவாரு? ஏற்ற காரியங்களை தான் என்ன பண்ணுவாரு? செய்வாரு, ஏற்ற விஷயங்களை தான் கொடுப்பார். அது மாதிரி ஆதாமுக்கு ஏற்ற ஒரு மனைவியை ஏவாளை கொடுக்குறாரு. ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை, சிறந்த ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தராரு. இப்ப ஆதாமுக்கு என்னென்ன தரான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன தந்தாரு? சிறந்த
உணவு, அடுத்தது சிறந்த இருப்பிடம், அடுத்தது சிறந்த வேலை, அடுத்தது சிறந்த ஒரு வாழ்க்கை துணை. எல்லாமே பெஸ்டா தான் தரார். இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அது என்ன தெரியுமா? முதல் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் பணியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இப்ப இங்க பாருங்க, ஆண்டவர் எப்படி மனுஷனை படைக்கிறாருன்னா அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல படைக்கிறார். பார்ப்பதற்கு அவரை போலவே என்ன பண்றாருன்னா படைக்கிறார். நிறைய மதங்கள்ல கடவுள் எப்படி இருக்காருன்னா கடவுளுக்கு உருவமே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா பைபிள் சொல்றது கடவுள் எப்படி இருப்பாராம்? நம்மை போல இருப்பார். நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்? கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் கடவுளை போல கிடையாது, உள்ளார்ந்த குணமும் கடவுளை போலதான் இருந்தது. ஆதி மனிதனாகிய ஆதாம் கடவுளை போல ஒரு அன்பான ஒரு நபராகத்தான் இருந்தார். அவரிடத்துல போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பயம் இல்லை, எதுவும் கிடையாது. பரிசுத்தமான ஒரு குணம் அவருக்குள்ளாக இருந்தது. வெளிப்புற தோற்றத்திலும் உள்ளார்ந்த குணத்திலும் கடவுளை போல என்ன பண்ணாப்ல? ஆதாம் இருந்தாப்ல. ஆனா கடவுளுக்கான வல்லமை இல்லை. கடவுளுடைய வல்லமை கடவுளுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. ஆனா கடவுளுடைய குணமும் கடவுளுடைய வெளிப்புற தோற்றமும் யார் பெற்றிருந்தார்? ஆதாம் பெற்றிருந்தார். அது மட்டும் கிடையாது, பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாம் பார்த்து காற்று நில்லு அப்படின்னா காற்று நிற்கும். அந்த அளவுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். சரிங்களா? அப்ப பாருங்க, சிறந்த உணவு, சிறந்த இருப்பிடம், சிறந்த வேலை, சிறந்த வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, இந்த பூமியே ஆளக்கூடிய அதிகாரத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுத்து அவருடைய சாயல்லையே ஆதாம் என்ன பண்ணாரு? படைச்சாரு. இப்போ இந்த பூமியை ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் ஆதாம் கையில் இருந்து. இப்போ உலகத்துல எல்லாருமே எதை தேடி போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்லேயே நம்ம பார்க்குறோம், நிறைய பேருடைய ஜபம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே ஒரு வேலை தாங்க, ஆண்டவரே என்னுடைய பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை தாங்க, ஒரு வீடு கட்டணும், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கோம், வீடு கட்டுறதுக்கு உதவி பண்ணுங்க இப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. சில பேர் பதவி பின்னாடி பணத்தை பின்னாடி போறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கறது எதுவும் தப்புன்னு நான் சொல்ல. இதெல்லாம் நம்ம கேட்குறோம், சில சமயம் கேட்டாலும் உடனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப லேட்டாக கிடைக்குது, இல்லை சில விஷயங்கள் கிடைக்காமே போகுது. கரெக்டுங்களா? ஆனால் ஆதாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு உணவு தாங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிறதுக்கு இடம் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பூமியை ஆளக்கூடிய ராஜாவை என்ன வைங்க அப்படின்னு எதாவது கேட்டாரா? எதுவுமே கேட்கல. ஆதாம் என்ன பண்ணல? எதுவுமே கேட்கல. ஆதாம் எதையும் கேட்காமலே தேவன் எல்லாவற்றையும் தந்தார். இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, நாம் கேட்காமலே நம்முடைய தேவைகளை உணர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை அவர்கள் கேட்காமலே என்ன பண்றாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன பிரதர் சொல்றீங்க? அப்படி பார்த்தா நான் நிறைய விஷயம் கேட்டுதான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அதை என்னன்னு சொல்றது? நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்துக்கு முன்பாக மனுஷன் கேட்காம எல்லாம் கிடைச்சது. ஆனா பாவத்துக்கு முன்பாக கேட்டும் கிடைக்காத மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆண்டவர் கிடையாது, பிரச்சனை என்னது? பாவம். உங்கள் பாவங்களே நீங்களும் தேவனும், உங்கள் தேவனை நீங்க சந்திக்காதபடிக்கு தடையாக இருக்கு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? உங்களுடைய தேவனுடைய முகத்தை உங்கள் பாவங்கள் மறைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப தேவன் கொடுக்க விருப்பமுள்ளவரா இருக்காரு, ஆனா நம்முடைய பாவங்கள் என்ன இருக்கு? தடையாக இருக்கு. சரி, இப்ப நம்ம ஆண்டவருடைய குணத்தை நம்ம கத்துக்கிட்டோம். ஆண்டவருடைய குணம் என்னது? கேட்காமலே கொடுக்கிறவர். பைபிளுடைய முக்கியமான நோக்கம், பைபிள் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, தேவனுடைய குணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நீங்க பைபிளை படிக்கும்போது, ஒவ்வொரு வசனம் படிக்கும்போது, ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்கும் போதும்
இதுலேருந்து கடவுளுடைய குணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், என்ன கடவுளுடைய குணத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், தேடி படிக்கணும். இன்னைக்கு நாம் என்ன குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் கேட்காமலே கொடுக்கிறவர். சரி, மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துப்போம். ஆறாம் அதிகாரம். கடவுள் கேட்காமலே கொடுக்கிறவர் என்கிற கருத்தை வலியுறுத்தும்படியாக, இன்னும் அதை புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம படிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்ணுவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. நீங்க நிறைய பேர் என்ன சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னு எதிர்காலத்தில் நினைச்சு நிறைய கவலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாப்ல. 26வது வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்த்தும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அதுதான் வேலை செய்தா. வேலை செய்யாத அவைகளுக்கே ஆண்டவர் பிழை கூட்டுறாரு, ஆகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, ஆகாரத்தை நிச்சயமா கொடுப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, இப்ப கவலைப்பட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கவலைப்பட்டேன் அதனால எனக்கு கிடைச்சுன்னு ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. கவலைப்பட்டே இருக்க வேண்டியதான். பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டு தான் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. தேவன் நம்மை வழிநடத்துவான்னு சொல்லி என்ன பண்ணும், நம்பிக்கையா விசுவாசமா இருக்கணும். அடுத்தது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் ஒலிக்கிறதும் இல்லை, மூக்கிறதும் இல்லை. அடுத்தது, என்றாலும் சாலோமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது வாசிங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, காட்டு பூக்களை கவனிச்சு பாருங்க, அது எவ்வளவு அழகா வளருது. அது சாலமனுடைய மகிமை. சாலமன் எவ்வளவு பெரிய ராஜா, அவருடைய மகிமையோட அது அவ்வளோ அழகா இருக்கு. ஆண்டவர் அந்த காட்டில் இருக்கும் பூக்கே அவ்வளோ ஒரு அக்கறையாக அதை வடிவமைக்கும் போது உங்களை போஷிக்க மாட்டாரா? அதை விட நீங்க மேலானவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்ப கடவுள் இங்க நம்ம கிட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோன்னு சொல்லி நீ கவலைப்படாத. சரி ஆண்டவரே, இதெல்லாம் பத்தி நான் கவலைப்படல, வேற எதை பத்தி நான் கவலைப்படுறது? அடுத்த வசனம் வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அடுத்தது, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள்லாம் யார் தேடுறாங்க? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள்னா யாருங்க? ஆண்டவரை அறியாத மக்கள். சரிங்களா? பாஸ்டம்மா அவங்க சொல்லட்டும். அஞ்ஞானிகள்னா கடவுளை அறியாதவர்கள். சரிங்களா? அப்போ கடவுளை அறியாத மக்கள் தான் எதை தேடுவாங்களாம்? சாப்பாடு, பணம், வேலை, அது இது உலக காரியங்களை தேடுவாங்க. பரமபிதா இதெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, அவரு தெரிஞ்சிருக்காரு. இப்போ உங்க பிள்ளைகள் இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல பிள்ளை சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு அந்த பிள்ளை சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா, இல்ல உங்களுக்கே தெரியுமா?
இப்போ நமக்கு பாவத்தில் இருக்க நமக்கே நம்ம பிள்ளையோடைய தேவை தெரிஞ்சுக்கும் போது பரமபிதாக்கு நிச்சயமா தெரியும். அதனால நாம அவர்கிட்ட போய் தாங்க 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 தாங்கன்னு சொல்லி நாம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நிச்சயமா நமக்கு தருவாரு. சரிங்க, இப்போ உடைக்காகவும் உணவுக்காகவும் வீடு வாசல் இதை பற்றியெல்லாம் நான் இதை பற்றி கவலைப்படக்கூடாது, இதை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம், கடவுளுக்கு தெரியும் தருவாருன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சரி, எதைத்தான் கேட்கணும்? இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா வேற எதைத்தான் கேட்கணும்? அடுத்த வசனம் வாசிங்க, 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது என்ன பண்ணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி, அதை தேடணும். அவர் நீதி உள்ளவராக எப்படி இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக எப்படி இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக எப்படி இருக்கிறார், அது போல நானும் இருக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவமும் நான் என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். கிறிஸ்துவ போல ஒரு குணத்தை பெற்றுக்கணும், கிறிஸ்துவ போல ஒரு வாழ்க்கை வாழணும், கிறிஸ்துவுடைய சத்தியத்தை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு ஒரு மனுஷன் தேடணும். அப்படி தேடினா என்ன கொடுக்கப்படும்? இவைகள்லாம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆசீர்வாதங்களை மட்டும்தான் மக்கள் தேடுகிறார்கள், கிறிஸ்துவை தேடுவது கிடையாது. நிறைய சபைகள்ல எப்படிதான் போதிக்கிறாங்க அப்படின்னா, வாங்க உங்களுக்கு கார் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. கிறிஸ்து உங்களுக்கு கிடைப்பாரு வாங்கன்னு சொல்லி என்ன பண்றது கிடையாது, கூப்பிடுறது கிடையாது. அப்படி கூப்பிட்டாலும் நிறைய மக்கள் வர்றதும் இல்லை. ஆசீர்வாதங்களை மட்டும்தான் பிரசங்கிக்கிறாங்களே தவிர கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பது கிடையாது. சத்தியத்தை பற்றி அநேக சபைகள் சொல்லுவது கிடையாது. ஆனா நாம் என்ன பண்ணணும்? முதல்ல கிறிஸ்துவை தேடணும், சத்தியத்தை தேடணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, எது உண்மை, எது பொய், எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? தேடணும். ஓய்வு நாள் பாடத்துல போதகரும் அவங்க மனைவி 2 பேரும் நிறைய சத்தியங்களை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்நிய பாஷை, அது இது நிறைய காரியங்களை குறித்து. இதெல்லாம் நிறைய வெளியே சொல்றது கிடையாது, நிறைய பொய்கள் தான் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறார்கள். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தேடி ஆராயணும். அப்படியா, இதுதான் சத்தியமா, இதைத்தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? தேடி ஆராயணும், சத்தியத்துக்கு தேடணும். ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, என்ன பண்ணணும்? சத்தியத்தை தேடணும். சத்தியத்தை தேடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இயேசு தேடும் போது என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கூட கிடைக்கும். இப்போ அனுதினம் நம்ம இயேசு தேடணும். எப்படி தேடணும்? ஜபத்துல, வேத வாசிப்புல தேடணும். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா, அப்ப நாம என்ன முதல்ல வைக்கலன்னா, இயேசு முதல்ல வைக்கல, வேற ஏதோ ஒண்ணு முதல்ல வச்சிருக்கோம். படிப்பையோ குடும்பத்தையோ வேற ஏதோ ஒன்று முதல்ல வச்சிருக்கோம். நம்ம இயேசு என்ன பண்ண முதல்ல வைக்கல. முதல்ல நம்ம எதை வைக்கணும்? இயேசு வைக்கணும். அவருக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஒரு நாளுடைய துவக்க நேரம் 1ஆம் மணி நேரம் யாருக்கு? இயேசு. அவரோட சமுத்திரம் உட்காந்து ஜபிக்கிறதும், அவருடைய சத்தியத்தை தேடுறதும், அவருடைய குணத்தை தேடுறதும் நாம் முயற்சி பண்ணணும். அப்படி தேடி பிச்சுக்கொள்ளும் போது அதை முதல்ல தேடணும்னு வைங்களேன், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நாள் நீங்க அதை டெய்லி செய்யலைன்னா, டெய்லி என்ன பண்ணுங்க? 1ஆம் மணி நேரத்தை என்ன பண்ணுங்க? தேவனுக்காக கொடுங்க. ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் நீங்க என்ன பண்ணுங்க? செலவு செய்யுங்க. உங்களுடைய நாள் எவ்வளவு சமாதானமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகள் இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆனா அப்படி நம்ம செய்யலன்னு வைங்களேன், நம்மகிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம், ஆனா சமாதானம் இருக்காது. நிறைய பேர் பணம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு நம்பிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா பணம் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பது கிடையாது. பணம் வைத்திருக்கிற நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க, அது நமக்கு தெரியாது. அதனால பணம் தேவைதான், ஆனா பணம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடாது. எதுதான் எல்லாத்தையும் நம்ம பிரச்சனை நம்ம விடுவிக்கும்? தேவனுடைய வசனம், தேவன் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம தேடும் போது ஏற்ற வேலையில ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். உடனே கிடைக்காது, அது ஏற்ற வேலை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஒவ்வொருக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் தெரியும் எந்த காலத்துல எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த காலத்துல அதை என்ன பண்ணுவார்? கொடுப்பார்.
மோசேயை வந்து ஆண்டவர் விசேஷமாக உயர்த்து தலைவனாக தான் தேர்ந்தெடுக்கிறார் இல்லைங்களா? தேசத்தினுடைய தலைவனாக தேர்ந்தெடுக்கிறார். ஆனா தலைவனாக்குவதற்கு முன்பாக 40 வருஷம் ஆடுமைக்கு விடுறார். எத்தனை வருஷம்? ஏன் 40 வருஷம் ஆடுமைக்கு விடுறாரு? எடுத்தோடனே தலைவனாக்க வேண்டியது? ஏன்னா கடவுள் உயர்த்துவதற்கு முன்பாக ஒரு மனுஷன் தாழ்த்துவார். இதை குறிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அப்படியே எடுத்தோன்னு உயர்த்தி இருந்தாருன்னு வைங்களேன், அந்த மனுஷனுக்கு பெருமை வந்துடும். என்னாலதான் இதெல்லாம் நடக்குது, நான் தான் இந்த ஜனத்தை விடுவிச்சேன் அப்படிங்கிற பெருமை வந்திருக்கும். அதனாலதான் ஒரு மனுஷனை தாழ்த்தி அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு? உயர்த்துறார். அந்த மனுஷனுக்கு இருக்கிற பலவீனங்கள், பாவ சுபாவங்கள் எல்லாம் அவன் உணர்ந்து மனம் மாறணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும், கிறிஸ்துவிடத்தில் தம்மை முழுமையாக ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாரு? அந்த 40 வருஷம் வனாந்தர அனுபவம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில மோசே ஆடு மேய்ச்சது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கலாம் இப்போ. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களையா உயர்த்துவார். ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல உங்களுக்கு உயர்த்துவார். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுக்குள்ளாக உங்களை தாழ்த்துங்க, தேவனுடைய சத்தியத்தை தேடுங்க. தேவனு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை செய்ய விரும்புகிறார் என்பதை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அதையெல்லாம் மாத்துங்க, பாவத்தை விடுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஆபிரகாமுக்கு குழந்தை தரன்னு எப்ப வாக்குத்தத்தம் பண்ணார் தெரியுமா? 75 வயசுல. எப்ப குழந்தை கிடைச்சது தெரியுமா? 100வது வயசுல. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க? 25 வருஷம் வெயிட் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 25 வருஷம். கடைசியில் அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. இனி எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும், இனி குழந்தை பிறக்கிற வயசா இது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா 100வது வயசுல என்ன பண்ணார்? ஆண்டவர் குழந்தைய கொடுத்தார். சில சமயம் ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்கும்போது இனி எதுவுமே நடக்காது வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மளைய உயர்த்துவார். கடவுள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மளை உயர்த்துவார். இதை நாம புரிஞ்சுக்கணும். நாம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கு. தேவனுடைய சத்தியம் என்ன சொல்லுது? உலகம் என்ன வேணா சொல்லலாம். ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் கூட வேறு மாதிரி சத்தியங்களை மாற்றி பார்த்து பேசலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, வேத வாக்கியம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு ஓய்வு நாளே எடுத்துக்கங்க. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஓய்வு நாள் இது 7ஆம் நாள் ஆகிய சனிக்கிழமை. அன்னி பாஷைன்னு சொல்லி உளறிட்டு இருக்காங்க ஏதோ. இன்னும் நிறைய தப்பான போதனைகள் இருக்கு. அப்ப நம்ம ஆராயணும் எது உண்மை அப்படின்னு ஆராய்ஞ்சு சத்தியத்தை தேடி ஆண்டோடைய வார்த்தையை தேடணும். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். சின்ன வயசுலேயே தாவீது வந்து சாமுவேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஒரு 17-18 வயசுலேயே அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஆனால் எப்போ ராஜாவானார் தெரியுமா? தாவீது 30வது வயசுல. எத்தனை வயசுல? 30வது வயசு. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஒரு 10-12 வருஷம் தாவீது ஆடு மேய்ச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சவுல் கிட்ட வேலை பார்த்து அப்புறம் சவுல் அவருடைய படையில வந்து வச்சிருந்தார். ஆனா சவுலோட தாவீது கொஞ்சம் பேர் புகழ் பெற்ற பின்னாடி சவுலுக்கு பொறாம வந்து தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துரத்தினார். அப்புறம் ஒரு 10-12 வருஷம் அவருக்கு பயந்து ஓடிட்டு இருந்தார் தாவீது. எத்தனை வருஷம்? 10-12 வருஷம். ராஜாவா ஆக்குறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, இங்க நான் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன். ஆனா அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார், ராஜாவாக்குனார். ஒருவேளை இந்த அனுபவம் இல்லாம உடனே ராஜா ஆக்கியிருந்தாருன்னா தாவீதுக்கு பெருமை வந்துடும். அந்த 10-12 வருஷத்துல தான் நான் ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவர் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசமும் அந்த ஒரு கீழ்ப்படிதலும் தாழ்மையும் அவர் மனசுக்குள்ள வந்திருக்கு. இப்ப சில சமயம் ஆண்டவரை நாம் முழுசா பற்றி இருக்கணும், நம்முடைய பாவ சுபாவங்கள விடணும் அப்படிங்கிறதுக்காக சில பிரச்சனைகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆண்டவர் நம்மை தாழ்த்துவார். ஆண்டவர் நம்மை தாழ்த்தும் போது நம்ம ஆண்டவருக்குலாம் நம்மை தாழ்த்தணும். எதிர்த்து நின்னோம் முறுமுறுத்தோம்னா நமக்கு தான் பிரச்சனை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்குள்ள சீக்கிரமாவே ஆண்டவர் கொண்டு போயிருப்பார். ஆனா அவங்க முறுமுறுத்தாங்க. அதனாலதான் 40 வருஷம் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல அலைஞ்சாங்க. நாம முறுமுறுக்காம ஆண்டவர் நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மளுக்கு சில பாடங்களை கற்றுத்தர முயற்சி செய்யும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினோம் என்றால் சீக்கிரம் ஆண்டவர் உயர்த்துவார்.
இல்லை இன்னும் பாவ வழிகளில் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் தேவனுடைய சத்தியம் எதுவும் தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்லாமல் நம்முடைய மனம் போகிற போக்கில் போயிட்டே இருந்தோம்னா இன்னும் நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் தான் வரும். அதனால் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், தேவன் கேட்காமலே கொடுக்கிறவர். உங்கள் தேவை என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன கஷ்டம், எல்லாமே ஆண்டவர் தெரியும். நீங்கள் சொல்லாமே அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர் தயாராக இருக்கிறார். அதுக்கு தடையா உங்கள் பாவம் இருக்கு, அதுக்கு தடையா நம்முடைய பாவ சுபாவங்கள் இருக்கு, அதுக்கு தடையா நம்முடைய கீழ்ப்படியாமல் இருக்கு, அதுக்கு தடையா நம்முடைய சுயமும் பெருமை இருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதனால நாம எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏதோ எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவர் முயற்சி பண்றாரு. ஏதோ சில பாடங்களை கற்றுத் தருவதற்கு ஆண்டவர் இந்த கஷ்டங்களை அனுமதிச்சிருக்காரு. நான் ஆண்டவர் உண்மையா இருக்கும்போது, ஆண்டவரை முதல்ல வச்சு நான் தேடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பின்னாடி உயர்த்துவாரு. 40 வருஷம் கழிச்சு மோசையை உணர்த்தினாரு. 10-12 வருஷம் கழிச்சு தாவீதை ராஜாவாக்குனாரு. யோசேப்பை அடிமைத்தனத்துல போய் சிறைச்சாலையிலிருந்து பிரதம மந்திரியா உயர்த்தினாரு. இப்படியெல்லாம் உயர்த்தின தேவன் என்னையும் உயர்த்துவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வேணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடல, அவருடைய நீதியை தேடல நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, தினமும் நான் டெய்லி ஜபிக்கல, வேதத்தை வாசிக்கல, தேவனுடைய காரியங்கள் உண்மையா இல்லை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தேவனிடம் இன்னைக்கு உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்வார். தேவனை முதன்மைப்படுத்துங்க. இனிமேல் டெய்லியும் காலையில் ஜபிப்பேன், வேதம் வாசிப்பேன், 1 மணி நேரமாவது நான் தேவனுக்கு செலவழிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. தானியேல் 3 வேளை ஜபித்தார். அட்லீஸ்ட் நம்ம காலையில் சாயங்காலமாவது ஜபிக்கணும், வேத வாசிக்கணும். தெரிஞ்ச சத்தியத்துக்கு நான் உண்மையா இருப்பேன். ஓய்வு நாள் சத்தியம் எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஓய்வு நாள் சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? உண்மையா இருப்பேன். தசமபாக சத்தியம் எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த தசமபாகத்தில் நான் என்ன பண்ணுவேன்? உண்மையா இருப்பேன் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுப்போம். அப்படி தீர்மானம் எடுத்து தேவனுக்குள்ளாக உண்மையா வாழும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த காலத்துக்காக நாம் பொறுமையாக தேவனுக்குள்ளாக இருப்போம். அதுக்குள்ள அவசரப்பட்டு நாம் எதுவும் செய்ய வேண்டாம். ஆபிரகாம் அவசரப்பட்டார். ஆபிரகாம் சொன்னாரு, சாராள் மூலியமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? பொறுமையா காத்திருக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் போயிட்டே இருக்கு. வருஷம் போது ஒன்றும் கர்ப்பமாகல சாராள். உடனே என்ன பண்றாங்க? சாராள் யோசனை கொடுக்குறாங்க, என்னுடைய வேலைக்காரி பெண் ஆகாரோடு நீ சேர்ந்து ஒரு வாரிசை உண்டு பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆபிரகாமா சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம பொறுமையா இருப்போம் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கணும். அவர் ஆதாம் மாதிரி ஒய்ஃபோட பேச்சை கேட்டுட்டார். கேட்டு என்ன பண்ணிட்டாப்புல? ஆகாரோடு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தது குடும்பத்துல? ஏகப்பட்ட பிரச்சனையை ஆபிரகாம் சந்திச்சார். ஒரு கட்டத்துல சாராளுக்கு ஆகாருக்கு சண்டை சாராள் ஆகாரையும் அவன் பிள்ளையும் வெளியே அனுப்பு அப்படிங்கிறார். சாராள் ஒரு தகப்பனா இவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை இவரோட பிள்ளை தானே, கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் ஜபிக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் மனைவியோட பேச்சை கேளு, சாராள் சொல்ற மாதிரி செய் அப்படிங்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை மீறி ஆபிரகாம் ஆகாரை சேர்த்து கொண்டது தப்பு. என்னதான் சாராலே சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? அந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது. கடைசியில் அனுப்புறார் அந்த ஆகாரையும் அவங்களுடைய பிள்ளையும். இந்த வலி வேதனையெல்லாம் அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாச்ச காரணம் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள பொறுமையா இல்லாம குறுக்கு வழியில போய் பிரச்சனையை சால்வ் பண்ண நினைச்சதுனாலதான். எனக்கு வறுமையா இருக்கு, நான் ஆண்டோடைய ஓய்வு நாளை மீறி போய் நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு நினைச்சா அது எச்சா துன்பத்துக்கு தான் தருமே தவிர ஆசீர்வாதத்தை தராது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்றது? ஓய்வு நாளை கடைபிடி. ஓய்வு நாளை மீறி நம்ம வேலைக்கு போய் என்னுடைய கடன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், எனக்கு குடும்ப பிரச்சனை நான் தீர்க்கிறேன்னு நினைச்சா என்ன ஆகும்? அது இன்னும் பிரச்சனையா தான் முடியுமே தவிர அது பிரச்சனை தீராது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டோடைய பிரமாணம் இது சொல்லுது, அதுக்காக எதை இழந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டோடைய பிரமாணத்துக்கு உண்மையா இருப்பேன். அப்படி இருந்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். இதெல்லாமே விசுவாச சோதனை தான். இதெல்லாமே விசுவாச சோதனை தான். நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் உயர்த்துவார்.
அந்த தானியலுடைய 3 நண்பர்கள் எப்படி, நாங்கள் எரிகிற அக்னியில் எங்களை போட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் உங்களுடைய சிலையை தொழுது கொள்ள மாட்டோம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறாரு இல்லைங்களா. அது மாதிரி உறுதியாக நிற்கிறோம், விசுவாசத்தோடு நிற்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அந்த விசுவாசம் எப்போ வரும்னா ஆண்டவர் அணுதுல தேடினா தான் வரும். முதலாவது அவரை வைத்து அணுதுனா வேதத்தை வாசிச்சு அவரை தேடினா தான் என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த விசுவாசம் வரும். விசுவாசம் வரும்போது ஆண்டவருக்காக நிற்போம். ஆண்டவருக்காக நிற்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அதனால ஆண்டவர் கேட்காமலே கொடுக்கிறவர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கல, கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மைக்காக அதை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்குள் தாழ்மையாக இருப்போம். ஆண்டவர் ஏற்ற வேலை நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார்.